நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 2வது அதிகாரம், 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். பக்கம் 466 வாசிப்போம். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். பாருங்கள், எலியா என்கிற தீர்க்கதரிசி தான் இந்த உலகத்திலிருந்து இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். வேத புத்தகத்தில் மரணத்தை பார்க்காமல் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர், ஒன்று ஏனோக்கு, மற்றொன்று எலியா. எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அது அநேகருக்கு தெரியும். நான் பின்னதாக அதற்குள்ளாக வருகிறேன். எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அநேகருக்கு தெரியும். இப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறதான நேரத்தில் இவருக்கு அசிஸ்டண்டாக, இவருக்கு உடன் ஊழியக்காரராக நிறைய பேர் இருந்தாங்க. நான் பின்னதாக அந்த வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். இவர்கள் எல்லாரும் இருந்தாலும் ஒருவன், அவருடைய பெயர் எலிசா. அந்த எலிசா இவரை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார், பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். எங்க போனாலும் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். பின்தொடர்ந்து வர்றதான நேரத்தில் கடைசியா வேற வழி இல்லாம எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், உனக்கு செய்ய வேண்டியது என்ன, உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு அதுதான் என்னுடைய செய்திக்குரிய தலைப்பு. தொடர்ந்து தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். காலை மாலையில தேவ சமூகத்திலேயே இருக்கிறோம். தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்தோம் கேட்கிறார், உங்களுக்கு வேண்டியது என்ன, உங்களுடைய தேவை என்ன? நாம் இன்றைக்கு பலவிதமான நெருக்கங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், தேவைகள், பல காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். தடுமாற்றங்கள், சோதனைகள். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி கேட்கப்படுகிறதே ரொம்ப அரிதாக்கும். இந்த கேள்வி ஆண்டவர் வேத புத்தகத்தில் சிலரை பார்த்து தான் கேட்டிருக்கிறார். சாலோமனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த மாலை வேளையில் நம்முடைய கர்த்தர் நம்மை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாம என்ன சொல்லுவோம்? பலர் ஆராதனைக்கு வருவார்கள். பல நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தை தேடுவோம். எதற்காக தேடுவோம் தெரியாது. எதற்காக ஆராதனைக்கு வருகிறோம்? பாஸ்டர் கூப்பிட்டாங்க, ஆகையினால வந்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க, ஆகையினால வந்தேன். நோட்டீஸை பார்த்தேன், ஆகையினால வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து தனித்தனியாக கேட்கிறார், உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்கிறார், உங்களுக்கு வேண்டியது என்னன்னு கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அநேகரை கர்த்தர் அவருக்காக பயன்படுத்த இந்த ஆண்டிலே வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தருக்காக, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்மை பயன்படுத்த என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த 2025 ஆண்டின் ஆரம்பத்திலேயே நான் கர்த்தருக்காக பயன்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு ஒரு கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
கையை தட்டுனா நல்ல கையை தட்டணும். பிள்ளைகள் எல்லாரும் அமைதெல்லாம் நல்ல ஜபத்தோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2024 ஆண்டு வரைக்கும் நான் எனக்காகவே வாழ்ந்து விட்டேன். நான் எனக்காகவே, என் தேவைகளுக்காகவே ஜெபித்து விட்டேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெப காரியங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க, பார்க்கலாம். இயேசு நமக்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஜெபத்தை கற்றுக்கொண்டார். நான் தொடங்கி விடுவேன், நீங்க முடிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பரமண்டலத்தில் இருக்கிற பரிசுத்தப்படுவதாக, வருவதாக, செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக, ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். இதுல இருந்து என்ன புரிஞ்சது? என்ன பாஸ்டர், அதுல புரியறதுக்கு என்னதான் இருக்கு? இந்த ஜெபத்தை 2 பாகமா உங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன். முதல்ல உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். நான் தொடங்குவேன், நீங்க முடிங்க பார்க்கலாம். உம்முடைய நாமம், அதுக்கு கூட உள்ளதை சொல்ல சொன்னேன். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அப்போ முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள். பழைய ஏற்பாட்டில் யாருமே இப்படி ஜெபிக்கல. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஜெபிச்சாங்க. ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே. எலியாவும் இப்படிதான் ஜெபிச்சாரு, மோசையும் இப்படிதான் ஜெபிச்சாரு, தானியேலும் இப்படிதான் ஜெபிச்சாரு, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே இப்படிதான் ஜெபிச்சார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபிக்கிற விதத்தையே புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மாற்றுகிறார். மாற்றி எதற்காக, எப்படி தெரியுமா ஜெபிக்க சொல்லுகிறார்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதுக்கு என்னன்னா, என்னுடைய தகப்பனே. அப்ப ஜெபிப்பதற்கு நம்ம நிற்கும் போது நாம் எங்கே வருகிறேன் என்றால், என் தகப்பனுக்கு முன்பாக வருகிறேன். இந்த மாலை வேளையில் நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன் என்றால், ஒரு நல்ல தகப்பனுக்கு முன்பாக நிற்கிறேன். அவங்க கையை உயர்த்தி தகப்பனேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் தகப்பனேன்னு சொல்லி. ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாம் ஒரு ஆவியை பெற்றிருக்கிறோம். அது என்ன ஆவின்னு சொன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். 2 கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கல. 2 கரத்தை உயர்த்தி அப்பா பிதாவேன்னு சொல்லுங்க பார்க்கல. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி. இன்னும் சொல்லுங்க. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவி. 2 கைகளை பிள்ளைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒரு ஜெபிக்க வரும்போது, ஒரு ஜெபத்தில் வரும்போது நாம எல்லாரும் கூப்பிட வேண்டியது தகப்பனே என்கிற வார்த்தை. அப்பா என்கிற வார்த்தை நமக்கு உள்ளத்திலிருந்து வருமே ஆனால், என் கர்த்தர் நம்ம பார்த்து கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். நம்ம எல்லாரும் பொல்லாதவர்களாக்கும், தெரியுமா? அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, பரமபிதா உண்டு. நாம் அப்பா என்று கூப்பிடுகிற போதெல்லாம் பொல்லாதவர்களாகி நாமே
என்ன என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறதான நேரத்தில் நம்முடைய பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். இந்த மாலை வேளையில உனக்கு என்ன வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நம்மத்திலே வந்திருக்கிற அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிற ஏக்கத்தோடு கூட கேள்வியோடு கூட நம்மத்திலே வந்திருக்கிற அப்பாவுக்கு நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தகப்பன் நீங்கப்பா, என் தகப்பன் நீங்க ஆண்டவரே, என் தகப்பன் நீர் ஆண்டவரே, என் தகப்பன் நீர். இப்ப இடது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எங்கள் கடனாளிகளுக்கு, எங்களை சோதனையிலிருந்து, எங்களை தீமையிலிருந்து. அப்படிதானே இருக்கு பைபிள்ல. அப்போ முதல்ல ஆண்டவரத்தில் நாம கேட்கும் போது எதை கேட்கணும்னு சொன்னா, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது, உம்முடைய நாமத்துக்கு அடுத்தது, உமக்கு சித்தமானதை நாம் தகப்பனிடத்தில் கேட்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் உங்க எல்லாருடைய கையிலையும் ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்து 10 காரியங்களை எனக்கு எழுதி தாருங்கள் என்று கேட்டால், நாம 10, நம்பர் 1 என் குடும்பம், நம்பர் 2 என் வேலை, அடுத்து என் பிள்ளையின் படிப்பு, அடுத்து என் பிரச்சனை, அடுத்து என். இப்ப எழுதி தந்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, ஐயையோ இவர் பார்த்துட்டாரோன்னு. உள்ளது நாங்கள் இன்னும் ஒன்றும் பார்க்கல, மீட்டிங் முடியிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாம் 1 2 3 4 5 6 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பத்தை எழுதி தந்திருக்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல, எல்லாம் அங்கே வச்சிருக்கிறேன். இதுக்கு இந்த கூட்டம் முடிச்ச பிறகுதான் நான் பார்க்கும்போது அப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா என் 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 அதுக்கப்புறம் கடைசியா சொல்றது, ஆண்டவரே உமக்காக வாழ, உங்க சித்தத்தை செய்ய. நேர் உல்டாவா தானே இருக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாம். இந்த ஜபத்தை யாரு கற்றுக் கொடுத்தது? இயேசு சொல்லுவார், உண்மையா நான் உனக்கு கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லுவார். நான் இந்த மாதிரி உனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல, நான் உனக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன். பிதாவே நம்ம அப்பான்னு கூப்பிடுங்க. முதல்ல கூப்பிட்டு உம்முடைய நாமத்துக்கு அடுத்தது, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது, உமக்கு சித்தமானதை கேட்பதற்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது என்ன, ஆண்டவருடைய நாமத்துக்கு அடுத்தது என்ன, ஆண்டவருக்கு சித்தமானது என்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாலை வேளையில் நம்முடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாகட்டும், நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகட்டும். நம்ம வித்தியாசமா ஆண்டவரிடத்தில் கேட்போம். இத்தனை காலம் நம்முடைய ஆயுசில் பெரும் பகுதி, ஜபத்திலே பெரும் பகுதி எனக்காகவும் என்னுடைய தேவைகளுக்காகவும் என்று கேட்டு விட்டோம். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. நிச்சயமாகவே நம்ம அடுத்ததாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அதை ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல, அது அடுத்ததாக நம்ம கேட்போம். முதலாவது ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை கேட்டால் அடுத்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சந்தித்து தர வல்லமையுடையவராக இருக்கிறார். அடுத்தடுத்த காரியங்களை நமக்கு சந்தித்து தரவும், நம்முடைய தேவைகளை சந்திக்கவும், நம்முடைய கடன்களை மாற்றவும் போதுமான நல்ல அப்பாவாக இருக்கிறார். அவருக்கு கம்பீர சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கம்பீர சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? தலைக்கு மேல கையை தட்டி கம்பீரமா ஹalleluya, நல்ல ஹalleluya ஆர்ப்பரிப்போடு ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போ இந்த எலிசா என்ன தெரியுமா கேட்டார்? தன்னுடைய விருப்பத்துக்கு அடுத்ததல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்ததல்ல, தன்னுடைய சுயத்துக்கு அடுத்ததல்ல, மற்றொன்றை ராஜ்யத்துக்கு அடுத்ததை கேட்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியான காரியத்தை கேட்கிறார். அதே காரியத்தை இன்னைக்கு நாமும் கேட்க போகிறோம். அதை நாமும் பெற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமா நான் நம்புறேன், இந்த மாலை வேளையில கர்த்தரிடத்தில் கேட்கிறதை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த 3வது ராத்திரி வேளையில நான் எனக்குரியதை கேட்க வரல, என்னில் கர்த்தருடைய நாம மகிமைக்குரியதை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அவங்க விரும்புகிறவங்க அவர் ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நான் என் தேவையை நான் கேட்பதற்காக வரல, என்னில் தேவ சித்தம் வெளிப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை சொல்லணும்.
என்னை ஜீவனோட வைத்திருப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமா தானே? நம்மை போல வந்த வியாதி எத்தனை பேருக்கு வந்துச்சு, எத்தனை பேரை உலகத்தில் காணல. ஆனால் நம்ம அந்த வியாதியின் மத்தியிலே நிலை நின்று இன்னைக்கு கர்த்தர் நம்ம நடக்க வைத்திருக்கிறார்னு சொன்னா ஒன்ன நினைக்கணும், என்னை கொண்டு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை கொண்டு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை செய்வதற்காகவே கர்த்தர் எனக்கு ஆயுசை கூட்டி இருக்கிறார். நான் எல்லாம் மரணத்தையே பார்த்துட்டு வந்த ஆளாகலாம், முகமுகமாய் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு விபத்தில் நான் என்னுடைய நண்பனுமாக கல்லூரி படிக்கிறதான நேரத்தில் அடிச்சு தூக்கி வீசியாச்சு. என்ன பார்த்தாச்சுன்னா தண்ணியெல்லாம் தொளிச்சு தட்டி எடுத்து எடுத்து புரட்டி பார்க்குறாங்க. அப்போதான் கண்ணு லேசாக திறக்குது. என்னுடைய நண்பன் என்னை மடியில் போட்டு ஓன்னு கதறான். கண்ணை திறந்துடுறான்னு சொல்லிட்டு கையெடுத்த முகத்தில் அங்கேயும் எங்கேயும் தட்டி அடிக்கிறான். அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? வெண்ணி போய் சேர்ந்துட்டான்னு நினைச்சான். ஓன்னு கதறான். ஊருக்கே அவ்வளோ அவன் கதறச்ச ஆளெல்லாம் கூட்டிட்டாங்க. மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நான் மரணத்துக்கு முன் பார்த்து வந்தவனாக சொல்லுகிறேன், ஜீவன் அந்த கர்த்தர் என்னை கொண்டு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற பலர் நீங்க மரணத்தை பார்த்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை செய்வதற்குரிய கிருபையையும் அபிஷேகத்தையும் இந்த 3வது ராத்திரி வேளையில தருவதற்காக சர்வ வல்லவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். சர்வ வல்லவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். சிலரை பெற்றுக் கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த 3வது ராத்திரி வேளையில நான் சிலரை பெற்றுக் கொள்ள வேண்டும். இனி எனக்கு கண்களுக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவுக்காக. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி, அந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் மட்டும் இல்லைன்னா நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி நான் என்ன தெரியுமா பாடுறது? நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். ஆறடி மண்ணுக்குள்ள மறைஞ்சி நான் போயிருப்பேன். கையை உயர்த்தி, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பிள்ளைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நாம் விதைச்ச விதையெல்லாம் ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற சிலர் வாழ்றதை விட சாவுன்னு ஒண்ணு வராதா? பிறகு நினைச்சீங்க என் பிள்ளைக்காக வாழுவோன்னு சொல்லி நினைச்சீங்க. எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருங்கள். பிள்ளைக்காக அல்ல, கர்த்தருக்காக சிலதை செய்வதற்காக, உங்களை தூக்கி எடுப்பதற்காக இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கர்த்தருக்காக? பிள்ளைக்காக வாழ அல்ல, கர்த்தருக்காக சிலதை செய்வதற்காக. அவங்க கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் என்னைக்கோ போகணும்னு நினைச்சேன், தற்கொலை பண்ணணும்னு நினைச்சேன். கண்ணுக்கு முன்னால வந்தது என் பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தினது கர்த்தர். அந்த பேர்ல நீங்க கர்த்தருக்காக சிலதை நீர் செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டு இருந்தும் மனசு பாடுது புதுசு. நீர் செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டு இருந்தும்
பரிசு பாடுது புதுசு. ஒரு அடி அப்படியே பாடிடலாமா? நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் ஜெபிச்ச பரிசமாறவில்லை. கையை தட்டி பாடுங்க. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விட்டவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீர் செய்த நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்து மனசு பாடுது புதுசு. நீர் செய்த நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. வாய்களை திறந்து நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. உங்க சத்தம் உயரட்டுமே. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. திக்கி திக்கி பேசுமனை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினே. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. பாடுங்க. திக்கி திக்கி பேசுமனை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினே. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினீ. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஒரு முறை கூட சொல்லுங்க பாக்க. அப்பா நீங்க நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் எத்தனையோ பேரை நம்பி நீர் மட்டும் இல்லைனா நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நாம் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. இந்த மாலை வேளையில நம்முடைய மைண்ட் செட்டில் ஒரு மாற்றம் வரட்டும். இதுவரைக்கும் நம்ம கண்ணுக்கு நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் புருஷன் அப்படிங்கிற ஒரு வட்டம் தான் இருந்துச்சு. 2025 ஆரம்பத்தில் என் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒன்றை வாங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி வர ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் யோசித்து அந்த வலது கரத்தை உயர்த்தி வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2025
ஆண்டவர் எனக்கு முழுசா தருவாரே, ஆனால் அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக எனக்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதை வாங்க வந்திருக்கிறேன். அவங்க நல்ல கைகளை தட்டி இடி முழக்கம் போல ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனிங்க. அப்படியே 2 ராஜாக்கள்ல வந்துருங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் கொஞ்சம் மெல்ல 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 அப்படியே மெதுவாக நான் பிரசங்கத்துக்குள்ளாக வர்றேன். எல்லாரும் அப்படியே எனக்கு பின்னால் அப்படியே வந்துருங்கண்ணா. 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் அத்தனை பேர் என் கூட வாசிக்கணும். அப்படி உங்களுக்கு புரிகிறது போல மெதுவாக பேசுகிறேன். வாசிங்க பார்க்கல. கர்த்தர் எலிசாவை சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும், இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் முதல்ல சொல்லுங்க கில்கால். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு ஆண்டவர் இப்ப எலியாவை போய் சொல்றாரு. எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு, எலிசாவே நீ கில்காலிலேயே இரு, நான் பெத்தேலுக்கு போறேன்னு சொல்லி. எலிசா சொல்றாரு, அது மட்டும் நடக்காது, அது மட்டும் நடக்காது, நீர் எங்க போவீரோ அவ்வளவு தூரம் நான் உம்ம கூடயே வருவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த ராத்திரி வேளையில ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கட்டும். என் மேல இருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற அபிஷேகத்தை பெறுகிறது வரைக்கும் நான் அப்பா சமூகத்தை விடவே மாட்டேன். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுவேன். ஆமென். இப்போ கில்காலிலேயே எலிசாவை விடலான்னு பார்க்குறாரு. மனுஷன் நிற்கல, நேர பெத்தேலுக்கு வந்துட்டான். 1-2 ஊருக்கு பெயர் சொல்லுவேன், கவனமாக எடுத்து நீங்கள் சொல்லணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்க பெத்தேலுக்கு வந்தாச்சு. 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று யாருக்கு தெரியுமா? தெரியும், தீர்க்கதரிசிகளின் புத்திரர். எல்லாரும் சொல்லுங்க. அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியும், பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும், இன்னைக்கு எலியா போப்பாரு, இன்னைக்கு எலியா போறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு உள்ளே இராத ஒரு வாஞ்சை இந்த எலிசாவுக்குள்ளே இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. எங்க ஊர்ல நிறைய சபை இருக்கிறது. எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆசை நமக்கு என்னன்னு கேட்டா நம்ம சொல்லணும். அது என்னன்னு சொன்னா, மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு கொடாத, பெற்றுக்கொள்ள முடியாத, பெறக்கூடாத ஒரு அபிஷேகத்தை நாம் வாஞ்சிப்பதற்கு விரும்புவோமே, ஆனால் கர்த்தர் அதை நமக்கு தர வல்லமை உடையவராக இருக்கிறார். அநேகருக்குள்ள இராத ஒரு வாஞ்சையை இந்த 3வது ராத்திரி வேளையிலே கர்த்தர் நமக்குள்ளே வைப்பாராக. அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எலியா போப்பாராரு, எலியா போப்பாராரு, எலியா போப்பாராரு. ஆனா அவங்களுக்குள்ள வாஞ்ச வரல. ஆனா ஒரே ஒரு எலிசாவுக்குள்ள மட்டும் ஒரு வாஞ்ச. அது என்ன வாஞ்சன்னு சொன்னா, நான் இந்த மனுஷனை சாகிறது வரைக்கும் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். இன்றைக்கு மாலை காலை கூட்டங்களில் எல்லாம் அப்பா சமூகத்தில், தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறதுடைய ஒரே ஒரு நோக்கம் இதுவாக மாறட்டும். எனக்கு அநேகர் பெற்றிராத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வைப்பீராக. அநேகர் பெற்றிராத ஒரு அனலை என் மேல வைப்பீராக.
அவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தலைமுறையில் அநேகருக்கு இல்லாத ஒரு வாஞ்சையை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே. அநேகருக்கு கொடாத ஒரு ஆசை எனக்கு தாரும் ஆண்டவரே. அநேகருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் மெல்ல 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 அப்படியே பிரசங்கத்துக்குள்ளாக வருகிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கணும், எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருக்கணும். இப்ப நேரம் எங்க வந்தாச்சு? எல்லாரும் என் கூட வர்றீங்களா? இப்ப கில்காலில இருந்து எங்க வந்தாச்சு? சத்தமா சொல்லுங்க. பெத்தேலுக்கு வந்தாச்சு. இப்போ 4வது வசனத்தை வாசிப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் எரிகாவுக்கு போனார்கள். நம்ம அண்ணா என்ன செஞ்சிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேகருடைய ஆசை கில்காலோடு முடிந்து விட்டது. அநேகருடைய பிரயாணம் பெத்தேலோடு கூட முடிந்து விட்டது. நாம் பெற்றுக் கொள்ளுகிறது வரைக்கும் ஒரு யாக்கோபை போல போராடுகிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, நான் பெறுகிறது வரைக்கும் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஆண்டுல தேவன் எங்க மேல வைத்திருக்கிற வாழைப்பையும் வாக்கு தத்தத்தையும் அனுபவிக்கிறது வரைக்கும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களை கர்த்தரும் விட மாட்டார். கையை தட்டி வராமல் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த கொயர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நேரம் எங்க வந்தாச்சு? நம்மளையும் சிலர் இன்னைக்கு இப்போ கில்காலே நிக்கிறீங்க. நான் இப்ப எரிகோவுக்கு வந்தாச்சு. நீங்க எத்தனை பேர் எரிகோவுக்கு வந்தாச்சு? அவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, வந்தாச்சு பார்க்கட்டும். இப்ப 5வது வசனத்தை வாசிங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவார். அதற்கு அவன், எனக்கு தெரியும். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அடுத்து எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும் யாரு போறா? எலியா எடுத்துக்கொள்ளப்பட. இவரும் சொல்றாரு, அதே வார்த்தையை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? டேய், உனக்கு தலைவர் இன்னைக்கு போறாரு, உனக்கு தலைவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. இவன் சொல்றான். இவர் விடுறது போல இல்லை. எனக்கும் தெரியும், உனக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரியும். ஆனா சும்மா இரு, நான் வேற ஒண்ணுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்க ஓடுற ஓட்டம் அல்ல ஏன் ஓட்டம், நான் அதுக்கு அப்புறமாக வேற ஒன்றுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அநேகர் பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதான நேரத்தில், அநேகர் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதான நேரத்தில், ஆண்டவர் இன்னொரு காரியத்துக்காக, அழைப்பை நிறைவேற்றுவதற்காக ஓடுகிற ஒரு கூட்டத்தை நம்முடைய ஊழியத்தில் எழுப்பி விடுவாராக. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த ஓட்டத்துக்காக, அதற்காக ஓடுகிற ஒரு கூட்டத்தை நம்முடைய ஊழியத்தில் எழுப்பி விடுவாராக. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நிறைய பேர் உலகத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறாங்க. சிலர் பணத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மற்றவர்களை விட எலிசாவுக்கு ஒரு ஆசை, என் மேல இருக்கிற அழைப்பை நிறைவேற்றணும். ஒரே ஒரு ஆசை, எனக்கு தலைமையாக இருக்கிற எலியா செஞ்ச ஊழியத்தை விட 2 மடங்கு வல்லமையோட ஊழியத்தை செய்யணும். அதுதான் ஆசை. இப்ப எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ரெட்டிப்பான அபிஷேகம். அதை நீங்க ரெட்டிப்பான சத்தத்தில் சொல்லியிருக்கணும், துணியில சொல்லணும். சொல்லுங்க, ரெட்டிப்பான அபிஷேகம். இப்போ எனக்கு காது கேட்கலையா அல்லது உங்களுக்கு சத்தம் போச்சே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெட்டிப்பான அபிஷேகம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ரெட்டிப்பான அபிஷேகம். சொல்லுங்க.
தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி ஒரு பாட்டு போய் பாடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற பாஸ்டர் தயவு செஞ்சு விட்டுருங்க பாஸ்டர், எனக்கு தொண்டை எல்லாம் போச்சு, ஸ்பீக்கரெல்லாம் அவுட்டுன்னு. நமக்கு ஒன்றும் அவுட் ஆகாது, இப்போதைக்கு ஒன்றும் அவுட் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நல்ல வாயை திறந்து சொல்ல போறீங்க. ரெட்டிப்பான ஒன்றை கர்த்தர் எனக்கு தருவாராக. இந்த 2025 எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? 2024 என் மேல இருந்த அபிஷேகத்தை விட 2025 ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும், ரெட்டிப்பான வரங்கள் எனக்கு வேணும், ரெட்டிப்பான வல்லமை வேணும், ரெட்டிப்பான கிருபை வேணும், ரெட்டிப்பான அனல் வேணும். நீங்க கேட்டா அப்பா அதை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் யாரும் ஜெபத்தை நிப்பாட்ட கூடாது, யாரு கைத்தட்ட நிப்பாட்ட கூடாது, யாரு துதியை நிப்பாட்ட கூடாது, யாரு ஆராதனை நிப்பாட்ட கூடாது. கரங்களை தட்டி 2 நிமிஷம் அப்படியே துதிங்க பார்க்கலாம். பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி ஓ ரபாலபா சந்தரதரமா ரிமனகதரபா சந்தர கரபாலபா. ஹalleluya 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 ஹalleluya. சிலர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, டேய் அவங்களும் சர்ச்சை தான் போறாங்க, அவங்களுக்கு இல்லாத பிரயாணம் உனக்கு என்னது? காலையில கூட்டங்கிற, ராத்திரி கூட்டங்கிற, பெண்கள் ஜெபங்கிற, வாலிபர் கூட்டங்கிற, மன்றாட்டு ஜெபங்கிற, ஆயத்த ஜெபங்கிற. நீங்க தைரியமா உள்ளத்தில் நினைக்கணும், எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளை, பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இல்லாத ஒரு ஆசையை கர்த்தர் எனக்குள்ளே தருவீராகப்பா, கர்த்தர் எனக்குள்ளே தருவீராகப்பா, கர்த்தர் எனக்குள்ளே தருவீராக. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடு. அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு முறை கூட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன். நல்ல கவனிங்க, பாடுனா பாடி பாடி நிற்பேன். 10 மணி வரைக்கும் இருப்பீங்களா? எங்க இல்லையா? சரியா முடிச்சிருக்கணும். நல்ல கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றவர்களுடைய அழைப்புக்கும் மற்றவருடைய ஆசைக்கும் இவருடைய ஆசைக்கும் உள்ள வித்தியாசம். நான் பேசுறது புரிகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி வர இல்லையே சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தமா சொல்லலாமே. இப்ப எத்தனை ஊர் தாண்டி வந்திருக்கிறோம்? கில்கால்ல இருந்து எங்க வந்தோம்? பெத்தேல்ல இருந்து எங்க வந்தோம்? எரிகோவில இருந்து அடுத்து எங்க போலாம்? எங்களுக்கு அப்படியே வீட்டுக்கு போனா போதும். பாஸ்டர் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் போனார்கள். இப்போ 4வது இடம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? யோர்தான். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் யோர்தானுக்கு வருகிறேன்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கில்காலில் நிற்க விரும்பல, பெத்தேலில் நிற்க விரும்பல, எரிகோவில் நிற்க விரும்பல, யோர்தானை தாண்டுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக.
இப்ப நம்ம பாஷையில வந்துருவோமா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீச்சலின் ஆழத்தை நான் வாஞ்சிக்கிறேன். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கணுக்காலில் அல்ல, முழங்காலில் அல்ல, இடுப்பளவில் அல்ல, நீச்சலின் ஆழத்துக்குள்ளாக அந்த அனுபவத்துக்கு நேராக கர்த்தரனை நடத்துவீராக. சிலர் கணுக்கால் அளவில் திருப்திப்பட்டு போதும்னு சொன்னாங்க, சிலர் முழங்கால் அளவில் திருப்திப்பட்டு போதும்னு சொன்னாங்க, சிலர் இடுப்பு அளவில் திருப்திப்பட்டு போதும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இதுக்கு அப்புறமாக ஒரு வாஞ்ச என்ன? நீச்சலின் ஆழத்துக்குள்ளாக ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், இவர் இப்போ சொல்லிட்டாரு, நடக்காது. யோர்தான் வரைக்கும் நான் வருவேன். உங்களுக்கு தெரியுமா, யோர்தான்னு சொன்னாலே பிரச்சனையாக்கும். யோர்தான்னு சொன்னாலே அறுப்பு காலத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடி வரும். யோர்தான்னு சொன்னாலே சோதனையாக்கும். யோர்தான் கடப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு தெரியும், அங்கே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்த காலத்தில் உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைக்கும் போது அந்த யோர்தான் பிளந்தது உண்மை என்று சொன்னால், நான் எலியாவை பின்பற்றுகிறேன். பைபிளில் முதலாவதாக மரித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பினது இந்த எலியா தான். ஆகையினால இந்த மனுஷனுக்கு ஒரு துணிச்சல், யோர்தானை விட பெரிய பெரிய சோதனைகளை ஏற்கனவே நான் தாண்டியாச்சு. ஆகையினால இந்த யோர்தானையும் தாண்ட கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். ஏன்? ஏசபேலுடைய ஆவிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஏசபேல் சவால் விட்டு நாளைய தினத்தில் உன் ஜீவனை எடுப்பேன் என்கிற சவால்களை தாண்டுவதற்கு உதவி செய்த ஆண்டவர். 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் முன்பாக என்னை வெட்கப்படுத்தாமல் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி தந்த ஆண்டவர் இந்த யோர்தானுக்கு முன்னால என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்கிற நம்பிக்கை இருப்பவர்கள் அவர்கள் துணிச்சலோடு கூட போவார்கள். யோர்தானாக இருந்தாலும் வருவேன், எரிகோவாக இருந்தாலும் வருவேன், பெத்தேலாக இருந்தாலும் வருவேன், கரை உரண்டு ஓடுகிற சோதனையாக இருந்தாலும் வருவேன். எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பிடிக்கவே செய்யாது, எனக்கு இந்த சோதனை எல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாதுன்னு சொல்லுகிறவர்களுக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்காது. எனக்கு முன்னால் இருக்கிற சோதனைகளை கர்த்தருடைய பலத்தினால தாண்டுவேன், மதிலை தாண்டுவேன் என்கிற தயார் உள்ளவர்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை தர வல்லமை உடையவராக இருக்கிறார். நான் இந்த மாலை வேளையில் அறிவிக்கிறேன், நமக்கு முன்பாக நிற்கிறது சோதனையாக இருக்கலாம், நமக்குடைய கண்களுக்கு முன்னால இருக்கிறது பிரச்சனையாக இருக்கலாம், நமக்கு முன்னால இருக்கிறது போராட்டங்களாக இருக்கலாம். முன்னால இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, நமக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. நமக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தின் மேல வாஞ்சை வறுமையானால் இந்த சோதனைகளை தாண்டுவதற்கு உரிய பலனை என் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றார், யோர்தானா அதெல்லாம் இருந்த நான் கேள மாட்டேன். இப்ப எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, அந்த அந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசிகளும் வந்திருக்கலாமே, இந்த எரிகோவில் உள்ள தீர்க்கதரிசிகளும் வந்திருந்தாங்கன்னா எல்லாரும் இணைஞ்சி அன்னைக்கு தேசத்தை அசைச்சிருக்கலாம். ஆமாதானா இல்லையா? ஆமாதானா இல்லையா? எத்தனை பேர் நாம் பேசுறது புரிகிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருக்கு இல்லாத ஒரு ஆசை நமக்குள்ளே பொங்கி எழுவதாக, நமக்குள்ளே கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புவாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இப்போ பாருங்க, வேகமாக இனி நான் இறுதி கட்டத்துக்குள்ளாக நான் வர்றேன். வந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். 8வது வசனம், அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்போ
அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன் என்றார். எல்லாரும் என்ன கவனிங்க, அடுத்த பார்த்து பாருங்க. கில்காலை தாண்டியாச்சு, பெத்தேலை தாண்டியாச்சு, எரிகோவை தாண்டியாச்சு, யோர்தானை தாண்டியாச்சு. யோர்தானை தாண்டி அக்கறைப்பட்ட பிறகு கேட்கிறாரு, எப்பா உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும்? பல சோதனைகளை சில ஆண்டுகளாகவே நாம் தாண்டி கொண்டிருக்கலாம். யோர்தான் போன்ற சோதனைகளை தாண்டி வந்து நிற்கிற இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இனி உனக்கு வேண்டியது என்ன, இனி உன் தேவை என்ன, இனி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எலிசாவுக்குள்ள இருந்த அதே வார்த்தை நமக்குள்ளேயும் வருவதாக. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, நான் முதல்ல சொன்னேன், எலியா இருக்கிறார் பார்த்தீங்களா, பைபிளிலேயே முதலாவதாக செத்து போன ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பினது இந்த எலியா தான். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் நான் கேட்டார் எலிசா. அதை விட பெரிய அற்புதம் உலகத்தில் உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. செத்து போனவனை உயிரோட எழுப்புறதை விட பெரிய அபிஷேகம் உண்டான்னு சொல்லுங்க. இல்லையா? இல்லைதான். அடுத்ததான் பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அது மட்டும் எனக்கு போதும் நான் கேட்டாரு. இல்ல, சாரிபாத் ஊர் விதவையுடைய வீட்டில் போய் அப்பத்தை சுட்டு அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, வீட்டில் என்ன இருக்குன்னு. அந்த அம்மா சொல்லுது, ஒரே ஒரு அடை சுடுறக்குரிய மாவும் அந்த ஒரு அடையை செய்தெடுப்பதற்குரிய எண்ணெயும் உண்டு. நம்மால் சொல்றாரு, அது ரெண்டும் எனக்கு கொண்டு வர. நம்ம நான் கொடுத்துருவோமாக்கோம். எலியாவாவது எலிசாவாவது முதல் நானும் இந்த அப்பத்தை ஒன்று என் பையனுக்கு ஒன்று எனக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சாகலானாக இருக்கணும். அதிலே பாதி வாங்குறதுக்கா வந்து வாரம் வாரம். இந்த அம்மா எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு எலியாவுக்கு கையில் கொடுத்துச்சு. பார்த்தீங்களா, பஞ்சம் தீர்றது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அந்த அளவுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிற வரம் எலியாவுக்கு இருந்துச்சு. ஆமா தானா இல்லையா? இப்போ எலிசா கேட்கிறாரு, உம்மை போல எனக்கு அப்பத்தை மட்டும் ரெடியாக்கினா போதாது, உம்மை போல அக்கினியை மட்டும் ரெடியாக்கினா போதாது, உம்மை போல எனக்கு செத்தவனை எழுப்புனா போதாது. வெளியில செத்து போனவனை எழுப்பலாம், ஆனா எனக்கு இப்ப அதுக்கு அப்புறமா ஒண்ணு தேவைப்படுகிறது. செத்து போன சபைகளை எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க பார்க்கலாம்? செத்து போன தேசத்தை எழுப்ப வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் அறிந்து மனங்கடிக்கப்பட்டவர்களை எழுப்பிவிட வேண்டியது இருக்கிறது. இந்த 2025 தேசத்தை எழுப்புதலுக்கு நேராக நடத்த வேண்டியது இருக்கிறது. தேசத்தின் கட்டுகளை உடைக்க வேண்டியது இருக்கிறது. பாரம்பரியங்களை உடைக்க வேண்டியது இருக்கிறது. இருளின் வல்லமைகளை ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகையினால உமக்கு கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு பத்தாது, அது எனக்கு டபுளாக வேணும். புரிகிறவங்க கையை உயர்த்தி வரலே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி வரலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 10 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், உனக்கு வேண்டியது என்ன? இந்த அபிஷேகத்தை, இந்த இரட்டிப்பான வல்லமையை யார் யார் கேட்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் மேல வைக்க போகிறார். அவர்கள் மேல வைக்க போகிறார். சிலர் பைபிளை அடைச்சி ஜிப்பை போட்டு பேகுக்குள்ள வச்சாச்சு, இன்னும் முடியல. திறந்தருளுவோமாக பைபிளை 2வது அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். இப்போ
10வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், அரிதானதை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்பான். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அக்கினி ரதம். கேட்கல, அக்கினி குதிரை. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ரதத்தில் அக்கினி கடந்தா என்ன ஆகும்? அது அங்க எரிஞ்சு அங்க போகும், சாம்பல் தான் மிச்சம், கறி கட்டை தான் மிச்சம். குதிரையை தூக்கி அக்கினியில போட்டாலோ சந்தோஷம் பொங்குதேன்னா பாடும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, அக்கினி ரதம் அக்கினி குதிரை. நான் இதையே உள்ளத்துல அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இங்க இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் அக்கினியை பற்றி தான். நான் பாட வந்த பாட்டெல்லாம் இவர் பாடி முடிச்சாச்சு. நான் இதை அக்கினி ரதம் அக்கினி குதிரை தியானிச்சுக்கிட்டே இருக்கு. இது என்ன ஆண்டவரே அக்கினி ரதம், இது என்ன ஆண்டவரே அக்கினி குதிரை? அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற ஒரு காரியம் உண்டு. எப்பா, நான் முச்செடியில அக்கினியாக இறங்கி வந்தேன் இல்லையாப்பா, அக்கினி பற்றி எரியும், ஆனா அக்கினி வேகாது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கடைசி காலத்தில் அவருடைய ஊழியக்காரர்களை அக்கினியாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு அக்கினியை பார்ப்பார்கள், நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு அனலை பார்ப்பார்கள். அக்கினி ரதம் அக்கினி குதிரை. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யும். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில எலியாவை எலிசாவுக்கு இடையில எலிசாவுடைய கண்களுக்கு காண்பித்த ஒரு அக்கினியை நம்ம மேலையும் போட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேல அக்கினியை பார்ப்போம், ஆனா எரிய மாட்டோம். ஏனென்றால் இது பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி, இது பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி, இது சத்துருவின் கட்டுகளை உடைக்கிற அக்கினி, அந்தகாரத்தை நிர்மூலம் பண்ணுகிற அக்கினி, பாவ கட்டுகளை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி. அந்த அக்கினியை கர்த்தர் நம்ம மேல போட போகிறார். இப்ப அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் பரலோகத்துல அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படியே வந்துச்சு, அப்படியே எலியாவை தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த மனுஷன் வாரதே வருது இல்லையா, அந்த சால்வை எடுத்து கையில கொடுத்துட்டு போலாமா? சால்வையும் கொண்டு போறாரு. இன்னைக்கு நிறைய ஆளுகளுக்கு வேலையை இதாக்கும். நிறைய பிதாக்கள் தனக்கு இருக்கிற அபிஷேகத்தை பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவார், எப்பா தீமோத்தேயுவை உன் மேல நான் கையை வச்சதான நேரத்தில் உனக்கு மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு, அது அனல் மூட்டி எழுப்பு. என்ன தெரியுமா? அபிஷேகம் நமக்கு மட்டும் உரியதல்ல, அது பற்றி பிடிக்க வேண்டியது, அது மற்றவர்களை நிரப்ப வேண்டியது. ஹல்லேலூயா. இந்த எலியா அது நான் போகும்போது என்ன பார்த்தானா ஒரு சால்வே, அப்பதான் உனக்கு ரெட்டிப்பான வரும். போறதே போறாது, இவர் கொடுத்துட்டு போகண்டா கொண்டு போறாரு. மேல பார்த்தா இப்ப சொல்றாரா, இஸ்ரவேலுக்கு ரதமாக இருந்தவரே போயிட்டீரேன்னு பார்த்தா நான் நினைக்கிறேன் பாதி வழியில் வச்சு தேவதூதன் தூக்கி தோல்ல கிடக்கிற துண்டை தூக்கி எலிசாவை கையில கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா இந்த மனுஷன் அழுதே செத்துருவாரு. ஆமா தானே இல்லையா? சிலர் அப்படியே பார்க்குறாங்க, இதெல்லாம் பைபிளில் இருக்கா? பின்ன சேர்ந்து பார்ப்போம். 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதை எலிசா கண்டு, நல்ல கவனிக்க, 11லேருந்து வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே ஏறி போனார் இல்லையா? அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவில் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா கரைப்பட்டான். இப்ப கவனிங்க, எலியா போனாரா? இந்த மனுஷன் இப்ப சொல்லுங்க பார்க்கல, எங்க இருந்து வந்தாரு? கில்கால். அடுத்து இத்தனை பிரச்சனையை தாண்டி வந்த பிறகு போயிட்டாரேன்னு நிக்கிறாரா? சட்டையை கிழிச்சிட்டாரு, தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அழுறாரு. ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பிரயாசப்பட்டேனே. இப்படி பார்க்கும்போது வஸ்திரத்துக்கு சால்வையை கண்டுபிடிச்சிட்டார். சால்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி வர்றாரு. அதே போல யோர்தான் நிற்குது. அதே சால்வையை சுத்தி எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடிச்சாரே பார்க்கணும். திரும்பவும் யோர்தான் 2ஆக பிளந்து விட்டது. போகும்போது வெறுமையா போனாரு, திரும்ப வரும்போது ரெட்டிப்பான அபிஷேகத்தோடு போனாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வரும்போது சும்மா தான் வந்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா தான் வந்தேன். மேலே உயரேன்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, ஆனால் போகும்போது என்ன ரெட்டிப்பான அபிஷேகம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ரெட்டிப்பான அபிஷேகம். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ரெட்டிப்பான அபிஷேகம். இப்போ வேணும்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தப்படாது. அது வேணும்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இவ்வளோ உயர்த்துனா ஆஃப், இவ்வளோ உயர்த்துனா குவார்ட்ரு, இது 3/4, இது ஃபுல்லு. முழுசாக வேணும்னு உள்ளவங்க முழுசாக தூக்குவாங்க. எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், முழுசாக கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ரெட்டிப்பான அபிஷேகம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா.